ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ்லாம் எப்படி போயிடுச்சு? கிறிஸ்மஸ் போய் 3 இயர் வந்துடுச்சு. கடவுளோடு நிறைய இந்த வருடத்தில் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருப்பாங்க, நிறைய அதிசயம் செஞ்சுருப்பாங்க, உங்களை பாதுகாத்திருப்பாங்க, உங்கள் கண்மணி போல காத்திருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள், மிகவும் நெருக்கங்கள் நன்மையாய் மாற்றினார். அதனால் நான் ஒரு டெஸ்ட் மணி சொல்ல போகிறேன், மெசேஜ் சொல்ல போகிறேன். ஆண்டவனோடு பேசினது ப்ராஃபிட்டியாக ஆண்டவர் என்னோட தரிசனமாக உங்களோட நான் பேச போகிறேன். ஆண்டவர் உங்களை நடத்துவார். என்னோட பேசுனது முதல்ல டெஸ்ட் மணி பேசிடுவோமா? டெஸ்ட் மணி என்ன ஆண்டவர் கொடுத்தாருன்னா, நாங்கள் சென்னையில் 32 வருஷமாக இருக்கேன். ஆண்டவர் நாங்கள் அம்மா ஊர் செங்கல்பட்டு, அப்பா ஊர் குடுவாஞ்சேரி. அம்மா அப்பா ஒரு சபையில் சாட்சி டெஸ்ட் பண்ணி கொடுத்தேன். நேற்றே ப்ரிப்பராக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அதிக நேரம் நான் வேலையை பார்க்க வேண்டியதால் நைட்டு என்னால் மெசேஜ் கொடுக்க முடியவில்லை. அதனால் ஆண்டவரோட திங்கிங் சப்பா நீங்கள் திங்கிங் கொடுத்தா நான் பேசுகிறேன், என்ன பேச மாட்டேன். நான் ஆண்டவரோட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அதனால் காலைல ஃபாஸ்டிங் போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இப்போ நான் மத்தியில் வந்திருக்கேன். டெஸ்ட் மணி, மெசேஜ், ப்ரேயர், ஹீலிங் ப்ரேயர், அற்புதம். அவங்க தேவைக்காகவும் பிரச்சனைக்காக தேவன் அற்புதமாக நடத்த போகிறார். அதுக்காக என்னோட பேசின வாசனத்தை உங்களோட திருக்கு தரிசனமாக பேச போகிறேன். கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படட்டும். நான் என்ன சொல்ல வரேன், டெஸ்ட் மணி. அப்பா ஹிந்து, அப்பா நல்லா ஹைஃபையாக இருந்தார், அம்மாவும் ஹைஃபை. அப்போது என்ன பலி கேட்டாங்க ஒரு கோயிலில், ஹிந்து கோயிலில், கன்னியர் கோயிலில். பூசாரி பலி கொடுத்தா தான் என்ன பலி கொடுத்தா ஒன்றா சேருவாங்க. அப்புறம் அம்மா நான் சொல்லிவிட்டு பூசாரி வேணாம், சாமி வேணாம் சொல்லி வந்துட்டாங்க. அப்பாவுக்கு சுவிசேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த சுவிசேஷன் எடுத்து பொதுவாக சபைக்கு போயிருக்காங்க. போனதால் அங்கே ஒரு மிராக்கள் அவருக்கு நடந்திருக்கு. அங்கே அப்படியே அம்மாவை பார்த்து நான் அவனை கூட்டு பாருன்னு சொல்லி கூட்டு ஊர் மக்கள் யாரும் அனுமதிக்கலை. ஆனாலும் அதை மீறி அம்மா அப்பாவுக்கும் அவர் லேண்டு அவங்க அக்காவுக்கும் எல்லாம் கொடுத்ததுனால அவர் ஃபீலிங்கோட சென்னைக்கு பொறுப்பு விட்டாங்க. மாட்டு வழியில் போனோம். அங்கே ஒவ்வொரு வீடாக வாடகை, ஒரு 3 வருஷம் இங்கே, 4 வருஷம் இங்கே, 5 வருஷம் அப்படி மாறி இருந்தோம். ஏஜி சபைக்கு போயிருந்தோம். அப்புறம் ஸ்கூல், அப்புறம் காலேஜ் போக ஏசப்பா எனக்கு நல்ல ஸ்கூல், ஹாஸ்டல், ஸ்டேட் போர்டு, சபையில் கொயரில் அந்த 2 ஊழியக்காரர் இருந்தாங்க. அந்த ஊழியக்காரங்க அவங்க அழைப்பின்படி எனக்கு வருஷத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. 2 பேர், அவங்க பேர் சொல்லலாம். ஒருத்தர் கோபி பாஸ்டர், ஆண்ட்ரிக் பாஸ்டர். தலைமை போதாக என் மேலே அன்பு உள்ளவர் மோகன் பாஸ்டர். ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம் தான் பண்ணுவார். அதுக்காக நான் தேவனை சோத்தரிக்கிறேன். அடுத்தது எனக்கு ஈஜி சபை. இப்போது ஸ்கூல் படிக்கும்போது நான் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூல் போவேன். மதியானம் வந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அது நிமித்தம் எனக்கு அங்குள்ள பால்தினா பாஸ்டர் நட்பானார். அப்புறம் படிக்க கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணிருக்காங்க. படிப்பில் நம்மளுடைய வாலிபர் பருவத்தில் என்ன எல்லா விஷயங்களும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அது போல் விஷயங்கள் நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் ஏசப்பா நோடு எனக்கு காப்பாற்றினா, தாங்கிட பலம் வந்தால் தப்பி செல்லவும் எனக்கு உதவி செஞ்சாங்க. தென் அடுத்தது நிறையா காலேஜ் எனக்கு சீட்டு வாங்க ஏசப்பா கிருபை கொடுத்தாரு. கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரைஸ் பண்ண டிவி சேனலில் வேலை செய்ய உதவி செஞ்சார். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சார். எல்லா மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சாங்க. கிறிஸ்டின் சேனல் மூலயமா நிறைய ஊழியங்கள் எனக்கு தொடர்பு, ஊழியக்காரங்களும் விஏபி மாறும் நிறைய தொடர்பு கிடைச்சது. மினிஸ்ட்ரி மாறும் தொடர்பு கொடுத்தது ஆண்டவர் எனக்கு. ஆனாலும் அவங்களுடைய சில காலங்கள்லாம் உதவி, அதுக்கு மீறி யாரும் உதவி பண்ணலை. ஆனால் தேவனை நடத்தினார். லேட்டஸ்ட்டாக ஐயா தேசையாக நான் பயணித்தேன். எனக்கு அது மூலிமா நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தா கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ரொம்ப அவர் பெருசாகவும் தரல, ஆனாலும் தேவன் அவர் என்ன லிமிட்டோ அந்த லிமிட் எனக்கு தேவனை 2மே 5 அப்போ 5000 பேரும் போஷித்தது போல் என்னை தேவன் போஷித்தார். நான் யாரையும் அண்டி சார்ந்து வாழலை. ஆனால் என்னோட சில காரியங்கள் நான் இருக்கும்போது அவர் ஆண்ட சித்தம் இருந்தால் அதை நான் செய்வேன்ப்பா என்று சொல்லிட்டார். அதனால அவரை நான் தொந்தரப்படுத்தலை. எனக்கு இயேசுப்பாவோடைய எனக்கு நல்ல துணைவி கொடுத்தாங்க. மனைவி வந்தாங்க இயேசு நாமத்தினால. வந்தோடனே லைட் யூ ஷைன் மாரி லைஃப் லீஸ் வீட்டுக்கு போனோம். அடுத்தது இத்தனை வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். லாஸ்ட்டு ஐஃபையை வீட்டில்
29 கல்யாணம் ஆயிடுச்சு நாமத்தினால ஐஃபை வீடு. சபையில் வந்து என் நண்பர் ஐஃபை வீடு 21 லீஸு போல் ஸ்டோர் லைஸ் நாமத்தினால ஒரு ஆசி கிறிஸ்துவம் தான். ஆனால் அவங்க ஏஜ் கன்வெர்ட் போகிறாங்க. ஆனாலும் அது மத்தியில் அங்கேருந்து அடுத்த சொந்த ஊரில் நம்ம ஊர்லேயே எனக்கு சொந்த வீடு வாங்க என் தேவன் உதவி செஞ்சால் அதுக்கு மனைவியும் எங்கள் அம்மா அப்பாவும் பிரயாசப்பட்ட அவங்கவுங்க விதத்தில் நானும் ஒரு விதத்தில். ஆனால் தேவன் உதவி செஞ்சால் உதவி நிமித்தம் எனக்கு கிருபை கொடுத்தார். வீடு சொந்த வீட்டில் இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னும் ஒரு நாட்கள் கார் வாங்கணும், ஜெபம் பண்ணிக்கிங்க. சபை கட்டணும், ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு எனக்கு நீங்கள் பேசுனது எனக்கு ஆண்டவங்களோட பேசினா எனக்கு உதவி பண்ணுங்கள். கீழே வந்து என்னோடய ஃபோன்பே நம்பரை போடுறேன். சபை கட்டணும் எனக்கு ஆசை ஊரில். அது மாத்திரம் இல்லாமல் சபைக்கு ஒரு வேன் வாங்கணும், சபைக்குள்ள எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும். அது மோஸ்ட்லி அப்படி வாங்கினா 30 லட்சம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதுக்கு ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு வேணால் சபை நடத்தணும். எனக்குன்னு ஆண்டவர் உங்களாண்ட பேசுனா நீங்கள் தாராளமாக தரலாம். கீழே ஃபோன்பே நம்பர் சொல்கிறேன். ஃபோன்பே 9710708609. இதே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நம்பர் 977200422482. எனக்கு வந்து ஏசப்பா கொடுத்த சுவிசேஷம். நான் இங்கே உள்ள சிஎஸ்ஐ சபை போய் கொண்டிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல சிஎஸ்ஐனா ரொம்ப பிடிக்கும். அப்பா ஏஜி போவார். அப்பா சின்ன வயசில் அந்த சபைக்கு போகும்போது சிஎஸ்ஐ நபர்கள் தொடர்பு உண்டு. அப்புறம் என்னுடைய வீட்டு அம்மா வந்து இசிஐ. நான் சொந்த ஊருக்கு வந்தோடனே இசிஐ போகலான்னு சொன்னாங்க. நான் இது பக்கத்தில் இருக்க, அதான் சிஎஸ்ஐ தான் பக்கத்தில் இருக்குது. மற்றதெல்லாம் தூரத்தில் ஏஜி டைம் நம்மளுக்கு செட் ஆகலை. இங்கே வேலையும் செட் ஆகலை. ஆண்டவர் செட் பண்ணி அதை நடத்துகிறார். அங்குள்ள சென்னையில் சொந்தம் சொன்னால் சபை விசுவாசிகள் அது போல தான் சொந்தம் ஃபெலோஷிப். அவங்களும் நன்றி சொல்கிறேன். என்னுடைய நண்பன் என்று சார் அவங்க ஃபேமிலி எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இளவலன் கோமலன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்கில் அது லிமிட். அப்புறம் கண்ணன் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் சதீஷ்குமார், என் காலேஜ் ஃப்ரெண்ட் மகாலிங்கம், அவங்க நன்றி. வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணன் அக்கா அனைத்து நபர் விசுவாசி மக்கள் மணியனை முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவ்வளோ ஆனால் தூத்துக்குடி ரொம்ப என் மேலே அன்புள்ளவர், நேசிக்கப்படுறவர். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பியும் நம்ம மெசேஜுக்கு நம்ம போகலாம். ஒரு சிறிய பிரேக். தொடர்ந்து ஒரே தொடர்ச்சியாக ஆண்டவர் செய்த நன்மைக்காக கர்த்தருக்கு நான் சொல்கிறேன். இதான் டெஸ்ட் பண்ணி எனக்கு இங்கே சபை கட்டணும் ஒரு ஆசை. நீங்கள் எனக்கு பணம் தேவைகள் வந்து எனக்கு சந்திக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. உங்களால் ஆண்டவர் பேசுனா எனக்கு அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே மூலிமா நேரில் இருக்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டால் நீங்கள் நேர் ஃபார் வந்து கூட ஹெல்ப் பண்ணலாம். நீங்களே எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து நம்ம வந்து என்னோட பேசினார். கடந்த வாரத்தில் நான் யூடியூப்பில் பேசணுமே ஆண்டவர் கொடுத்த இவாஞ்சலிஸ்ட் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கு சிஎஸ்டி யூடியூப்லேயும் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக்லேயும் பேசணுமே ஆண்டவர் வார்த்தை சொல்லணும்னு தாகத்தோடு காத்துட்டு இருக்கும்போது, வேலையை முடிச்சுட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். என்னோடு பேசினது எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடந்த வருடங்களை எனக்கு நிறைய பேசினா, நிறைய தரிசனம் உங்களுக்கு பேசியிருப்பார். என்னோட பேசினா பயப்படாது. டிஎஸ்ஏ மூலயமா எனக்கு அவையாக 2 வாட்டி கடந்த ஆண்டுலேயும் பயப்படாது, இந்த ஆண்டுலேயே பயப்படாது. புதிய ஆண்டில் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் எனக்கு என்னோட பேசினது கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னோட பேசின தேவன் அன்னைக்கு என்னோட வாக்கு தத்துவம் கொடுத்த ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று திட்டவட்டமாய் பேசினார். காலையில் ஆண்டரோட எப்பவுமே ஜெபிக்கிறது உண்டு. சென்னையில்னா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துப்பேன். அப்படின்னாலும் வாரத்தில் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். ஆண்டருக்குள்ளே நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். சம்திங் நான் இங்கே வில்லேஜில் நான் இருக்கும்போது காலையில் 1 மணி 2 மணி 3 மணிக்கு கண்டிப்பாக எழுந்துருவேன். எழுந்து 1 hour ஆண்டு பாதே அது ரொம்ப பிளெஸ்ஸிங். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்போது வந்து என்னோட பேசுகிற வசனம் 25 ஆதியாகமம் 12:2
உம் கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலை எல்லாவற்றையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார். உங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஓடி இல்லாமல் கடந்த ஆண்டில் எவ்வளோ பாதுகாத்தார். அவ்வளோ பிரச்சனைகள். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஊர்வசி கம்பெனியில் வேலை செஞ்சேன். இந்த மேனேஜர் வந்து என்னை ஃபாலோ பண்ணார். நிறைய காரியங்கள். நான் என்னுடைய ஓனருக்கு உண்மையாக இருந்தேன், வேலைக்கு உண்மையாக இருந்தேன். வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனேன். ஆட்கள் போட்ட எவ்வளோ அந்த சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி ரொம்ப அங்கே கூட அப்படி. நான் கடைசியாக அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரே ஒரு ஏதோ இன்சிடென்ட் மாட்டிக்கிட்டு வெளியேறினேன். அது ரொம்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுதான் சொல்லுவார், எதை நீ தேவனுக்கு டச் பண்ணாலே பிரச்சனை தான். அதே போல் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வேலைக்கு போயிருந்தேன். நான் புது கார் கம்பெனி பார்ட்ஸ் ரீஒர்க். அங்கே கொஞ்சம் சில கெடுபடிலாம் இருந்தது. கெடுபடி பண்ணாமல் மறுநாள் ஆளே காணோம். நான் அவன் சபிக்கணும் ஜோம் பண்ணல. ஆண்டவே, நான் அடுத்த டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து ஃப்ரீ டென்ஷன் இல்லாமல் ஒர்க்கு, நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு கூட கேட்டு போயிருந்தார். ஆண்டவர் சொல்லி இரு மனசில் இரு, நான் இருக்கேன், நீ யார் இப்போ வந்து என்ன ரீசன்னா அவங்கவுங்க மாற்றி ஃபைட் அவங்களுக்குள்ளேயே. ஆக்சுவலாக பைபிளில் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதை தான் நடந்துட்டுருக்கு. அதை எனக்குள்ள சமாட்டாங்க பேசிட்டாங்க. என்னோட ஒரிசா பெரியவர் 58 வயசு, நல்ல மனுஷன், தங்கமானவர். ஆனால் சில இதெல்லாம் பேசுவார். நான் பேசுவேன், தமிழ்நாட்டில் ஃபாரின் இதுவாக இருந்தாலும் உங்கள் நாட்டுக்கு வந்து ஏன் ஃப்ரீ, உங்கள் நாடு வந்து தமிழ் ஃப்ரீடமாக இருக்கு, உங்கள் நாடு வந்து எங்கள் நாட்டுக்கு அடிக்கிறீங்க என்ன சொன்னேன். இல்லை அப்படிலாம் விட்டு கொடுத்தேன். நானாக இருந்தால் என்கூட கடவுள் பிள்ளைங்க மேலே டச் பண்ணால் என்கூட பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் நான் அப்படி சொன்னேன், அப்படிப்பட்டவன் இல்லை. கடவுள் வந்து அங்கேயும் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். அதான் கடவுள். அந்த அன்பு தான் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் நேசிக்கிறோம். ஓகேவா? தமிழ்நாடு பீப்புள் மேலே எல்லாரும் அதனால தான் கோபம். நீங்கள் போனால் இங்கே உங்களுக்கு சுதந்திரமாக வேலை உங்களுக்கு தராங்க. எங்களுக்கு வந்து நாங்களாம் போகும்போது எங்களை வந்து ஒரு வாரி பார்க்குறது அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கிறது, நல்லா ஒர்க்கர். அதனால் பீகார்லேயும் ஆண்டவர் நேசிக்கிறார், அசாமும் நேசிக்கிறார், ஒரிசா நேசிக்கிறார், பல ஊர்கள் பல நாடுகள் ஏசப்பா நேசிக்கிறார். நான் எதுக்கு என்ன சொல்லுவேன்னா, தேவன் பிள்ளைங்கள் இப்போ எழும்பும் போது பிள்ளைங்களுக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் சபைக்காகவும் எழும்பும் போது அபாயம், ஐயா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் வெட்ட அவ்வளோதான் பாட்டு. ஐயா லாஸ்ட்டில் எங்கள் பாஸ்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தார். அப்போ தான் நான் பார்த்தேன். எங்கே ஒயன்ஸில் நடந்தது. அவர் பேர் என்ன, மோசஸ் ராஜேஷ். அப்போ நிறைய எனக்கு இந்த நாளில் வந்து என்ன சொல்கிறேன், கர்த்தர் பாதுகாப்பார். எரேமியா 1:8. நீ அவருக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கு பயப்பட வேண்டாம்? பிரச்சனை நான் வந்து கடன் அளவு எல்லாவற்றையும் மாற்றுவேன். நம்ம வந்து அதேமாரி சபை விஷயம் நிறைய பேர் வில்லங்கத்தில் போய் வில்லங்கம் போய் வாங்கும்போது ஆண்டு எப்படி உதவி பண்ணுவார். நம்ம கரெக்டான இடங்களை பார்த்து வாங்க. ஆண்டவர் சரி வீடு வாங்கணும். சில பிரச்சனைகள் இருந்தது, பொறாமை. ஆண்டவர் எல்லாம் ஒன்றிலுமெல்லாம் ஆக்கினார். ஏன்னு சொல்ல வரேன், தேவனோடு இருக்கிறது நான் பார்க்குறேன். மோசையோடு இருந்தது போல என்னோடையும் உங்களோடு இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம ஜெபிப்போமா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள அனைவரும் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏசப்பா பற்றி கொள்ளுங்க. காலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை ஃப்ரீயாக இருக்கணும். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க. அது மூலிமா நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் வந்தது. சென்னையில் இருக்கும்போது லாக்டவுனில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியும் ஜெபம் அதிகம் ஏற அற்புதம் நடக்கும். எங்கள் தலைமை போதகரையும் இன்னும் டெவலப் ஆகணுங்க. ஜெபம் ஐயா எவ்வளோ பேர் தோற்றுறாங்க. ஹைஃபையாக இருக்கார், நம்பர் 1 இருக்கார். காரணம் ஜெபம். ஐசப்பா வைக்கப்படாமல் ஹைஃபையாக அவர் இன்னும் ஆண்டர் டாப் வேறு லெவலில் வச்சுருக்கார். அதேமாரி எல்லாரையும் நடத்துவார், எல்லா ஊழியர்களையும் நடத்துவார், எல்லா ஊழியக்கார மக்களையும் ஆசீர்வதிப்பார்.
காட் பிளஸ் யூ. ஜெபிக்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோட பேசுனீங்க, ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் மூலயமா பார்த்துருக்க மக்களை நீ அபிரோதமாக ஆசீர்வதிங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க அடிப்படை தேவையை சந்திங்க. இந்த நாள் இந்த வருடம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வர ஆட்சி நல்ல ஆட்சி நீ கொண்டு வர போகிறதுக்காக சோத்துரு ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் 234 தொகுதியில் உமது ஆளுகை, உமது பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்கள் இருங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் நிமித்தம் நீ கொடுத்த ஆண்டவரே பிளஸ்ஸட் அனைவருக்கும் நான் பிளெஸ்ஸிங் பண்ணுறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஏரியாவை, ஊர்கள், எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தலைமை செயலகத்தில் இருக்கவங்க, முதலமைச்சராக இருக்கிறவங்க, ஆண்டவரே போலீஸ் துறை, ரியோ எம்ப்ளாயாக இருக்கவங்க, கிளர்க்காக இருக்கவங்க, வில்லேஜ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், டிரைவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெண்கள், ஆண்கள் ஒர்க் பண்ணுறாங்க, போகும் வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும். திருமணம் ஆகட்டும். குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு ஒன்றாகட்டும். குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளை, கட்டுகள், தந்திரமான விடுதலை ஆக்குங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து மாற்றுங்க. சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரவுடிசமாக ரட்சிக்கப்படட்டும். திருடவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க ரட்சிக்கப்படட்டும். மனந்திர மட்டும் சபை ஊழியக்காரங்களை, சபை விசுவாசிக்கு தேவ உண்மை இருக்கட்டும். ஆசீர்வதி. ECA, CSI, எல்லா பெந்தகோஸ் மற்றும் லுத்தரன் சர்ச் ஆண்டவரே, பெந்தகோஸ் ஏஜ் எல்லா சபை மக்கள் ஊழியத்தை ஆசீர்வாதம் பயந்து செய்வட்டும். இயேசுவே, நீர் மட்டும்தான் மகாராஜா. நீ மட்டும் மகிமைப்படும். உன் பிரசன்னம் இருக்கட்டும், ஆளுக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமா நான் சபை கட்டணுன்றிருக்கேன். எனக்கு உங்களோட ஆண்டவர் பேசினா அதை நீங்கள் எனக்கு ஃபோன் பே மூலியமாகவும் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் நேரில் சந்தித்து கொள்ளுங்க. கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெப குறிப்பு நீங்கள் எப்படி வேணால் எந்த டைமில் ஜெபம் பண்ணாலும் அவைலபிள். அந்த நம்பரை சொல்கிறேன். 7200422482. அப்புறம் 9710708609. இந்த நம்பரும் 9710708609. ஃபோன்பே, ஜிபே நம்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.